ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழம்புக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். இது வந்து மிளகாத்தூள், முதல் பண்ணது மல்லித்தூள். அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பெருங்காயம், ஜீரகம், சோம்பு, மஞ்சள், கடுகு, வெந்தயம், கறி மசாலா பட்டை. இது எல்லாமே வந்து இப்போதான் 1 கிலோவுக்கு தேவையான அளவு வந்து வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சிருக்கிறோம். 1 கிலோ மல்லி, 1 கிலோ மிளகாய் வந்து மேலே காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஒரு 3/4 தரத்துக்கு வந்து வறுத்து எடுத்துக்குவோம். விறகடுப்புல தான் செய்கிறேன். விறகடுப்புல செய்யும் போது வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது, ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மல்லி கொட்டி ரெண்டு டைமா போட்டு எடுத்துக்குவோம். இப்போ வந்து சோம்பு வந்து அதோட கலர் மாறி அந்த சோம்போட வறுத்த ஸ்மெல் வந்து அழகா வரும், அருமையா இருக்கும். அந்த ஸ்மெல் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். அடுத்து ஜீரகம். ரெண்டுமே வந்து சோம்பு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம். 100 கிராம் போட்டோம்னா போதும். 1 கிலோ வந்து வாங்கியிருக்கிறோம். 1 கிலோவுக்கு வந்து 100 போட்டாவே போதும். அடுத்து வெந்தயத்துல 50, கடுகுல 50, ரெண்டும் 50 இருந்தா போதும். அதிகமா போட்டோம்னா ஒரு மாதிரி காந்தி கிடக்கும். இது வந்து துவரம்பருப்புல வந்து ஒரு 100 கிராம். நம்ம குழம்பு பெரிய லெவல்ல இது பண்றதோட கம்மியா செய்யறது வந்து நல்லா இருக்கும். இது வந்து கடலைப்பருப்பு 50 கிராம். இப்ப 50 கிராம் வந்து மிளகு. நல்லா எவ்வளவு புரியுது பாருங்க, அப்படியே புகையா. இந்த அடி கனமான பாத்திரமா வச்சுக்கணும், அது இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடுகு வந்து டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சா எல்லா பக்கத்தும் அப்படியே தெரிக்கும். அந்த அளவுக்கு வந்து அதை வெடிக்க வேண்டிய பாருங்க, வெடிச்சு எல்லாம் ஓடுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கிட்டா போதும். மஞ்சளும் அது மாதிரி வந்து ஒரு அது சூடு ஏறுற அளவுக்கு இது பண்ணினா போதும். அதை வந்து நம்ம வந்து டைரக்டா பொடியில போட முடியாது, அதை உடைக்கணும். அதை வந்து அதை தனியா வச்சுக்கணும். பெருங்காயம் வந்து பொரிஞ்சிச்சுன்னா அதோட கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளர் ஒரு 50 கிராம் இல்லாட்டி 70 கிராம் போல புழுங்கல் அரிசி, அடுத்து ஒரு 50 கிராம் போல பச்சரிசி ரெண்டும் எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா பொரிகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா பொரிஞ்சு சூப்பரா வந்துச்சு. அதோட அந்த பொரியும் போதே அதோட ஸ்மெல் வந்து நமக்கு சூப்பரா வரும். அந்த ஸ்மெல் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். அப்படி இல்லையா அதுல கை வச்சு பார்த்தோம்னா நல்லா சூடு ஏறும், அந்த கலர் மாறும். அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லா ஜாமானையும் வறுத்துக்குவோம். பாருங்க, மஞ்சள் வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா மிஷின்ல அடிச்சு அதை தூள் பண்ணும்போது எல்லாம் பறந்து வந்து தெரிச்சு வெளியில ஓடி போயிடும். அதனால எப்பயுமே மஞ்சளை வந்து ஒரு முழு மஞ்சளை வந்து 4 துண்டு அல்லது 5 துண்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம உடைச்சுக்கணும். இந்த உடைக்கிறது எங்க மாமியார் தான் உடைக்கிறாங்க. அந்த அம்மிகளை தூக்கி தூக்கி பார்த்து என்னால தூக்க முடியல, சரிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்தே அவங்க உடைச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே, 2 கறி மசாலா பட்டை வாங்கியிருந்தோமா, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் அதுலயே இருக்கும். இது மிளகாய் 1 கிலோ நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கிறோம். இது வந்து தனியா வெளியில போட்டோம்னா எல்லாம் காத்துல பறந்து ஓடி போயிடும். அதனால வந்து நம்ம தனித்தனியா போட்டிருக்கோம். இப்போ வந்து காஞ்சிருச்சு. நல்லா எவ்வளவு முறுமுறுன்னு ஒடியுது பாருங்க. இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒடிஞ்சா போதும். இப்படி கையில எடுத்து அமுக்கணும்னா அப்படியே எல்லாம் தூள் தூளா போகுது பாருங்க. மல்லி எல்லாம் எல்லாமே தூள் தூளா போகுது. நல்லா வெயில், ஏப்ரல் மேல வெயில் எப்படி இருக்கும், நல்லா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் காஞ்சிச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்ப மிஷினுக்கு எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அரைச்சிட்டு வரணும். இப்ப வந்து இதை வந்து அப்படியே போட்டு குடைக்க கூடாது. அப்படியே போட்டு போனா மிளகா வந்து அப்படியே கொண்டுட்டு போனோம்னா நமக்கு வந்து மிஷின்ல அரைக்க மாட்டாங்க. அதனால வந்து ஒரு சட்டிக்குள்ள போட்டு நல்லா நம்ம தூளா நுணுக்கிக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால நுணுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குச்சியை வச்சு, இந்த மாதிரி குச்சியை வச்சு நுணுக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பேக்ல மாத்திக்கணும். கேரி பேக்ல மாத்திக்கிட்டோம்னா மிஷின்ல கொண்டே கொடுத்தோம்னா உடனே அரைச்சி கொடுத்துருவாங்க. இது அப்படியே இருந்துச்சுன்னா அரைக்க மாட்டாங்க, ரொம்ப திட்டுவாங்க. நிக்க முடியல, என்னால கால் அந்த அளவுக்கு கொதிக்குது. எப்பா எவ்வளவு கொதிக்குது பாருங்க, நிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வெயில். காலையில இருந்து நல்லா காஞ்சு கையில இருந்து காரம் பயங்கரமா ஏறுது. மிளகா இடிச்சதுக்கு அதுக்கும் நம்ம வந்து இந்த காம்பெல்லாம் கூட நீக்க தேவையில்லை. காம்பெல்லாம் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். இந்த மிளகா வந்து நல்லா காரமான மிளகா. இப்ப வந்து நம்ம மிஷினுக்கு வந்தாச்சு. இப்ப வந்து மிளகால தான் கொடுத்துருக்கோம். நான் இவ்வளவு தூரம் நுணுக்கி கொடுத்ததே அவர் சொல்றாரு, என்னம்மா மிளகா நுணுக்கவே இல்லையா, இவ்வளவு சக்கையா வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. இல்ல நான் நுணுக்கிதான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் சரின்ட்டு அந்த அகல போட்டாரு. அவரு என்னன்னு தெரியல, சுடுன்னு இருக்கிறாரு. நம்ம எப்பயுமே வந்து மிஷின்ல அரைச்சதை வந்து அப்படியே பேக் பண்ணிடக்கூடாது. அது சீக்கிரமாவே கருத்து போயிடும், அதோட கெட்டும் போயிடும் தூள். அதனால ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போல நல்லா போட்டு 2 தூளையுமே ஆற வைக்கணும். இப்ப வந்து மல்லித்தூள் அரைச்சாச்சு, மிளகாத்தூள் அரைச்சிட்டோம். அதை வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சுக்குவோம். அடுத்து மல்லித்தூள் அரைச்சிட்டு இருக்கிறாங்க.
ரெண்டையுமே தனித்தனியா அரைச்சோம். நம்ம வந்து எப்பயுமே குழம்பு மிளகாத்தூள் தனியா, குழம்பு தூள் தனியா தான் அரைக்கிறது. தேவைக்கேற்ப வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப எங்களுக்கு வந்து 2 தூளையும் தனித்தனியா அரைச்சாதான் பிடிக்கும். அதனால நாங்க தனித்தனியா அரைச்சோம். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.